கையை பிடிச்சி இழுத்து வயிற்றோட எட்டி உதச்சி கீழே போட்டு அடிச்சு கொலை முயற்சி விட்டா வந்து தடுக்கலைன்னா என்னை நீ கொண்டிருப்பாங்க. அங்க வந்து எனக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது. லேடிஸ்ன்னு கூட பார்க்காம இந்த அளவு கை வைக்கிறதுல சுத்தமா நல்லா இல்லைங்க. அங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். கோவை உருமாண்டம்பாளையம் சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரம்யா. இவர் வடகம் தயார் செய்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் ரம்யா வீட்டிற்கு முன்பு எரிவாயு சிலிண்டர் ஆட்டோ ஒன்று அருகே உள்ள வீட்டிற்கு சிலிண்டர் இறக்குவதற்கு வந்துள்ளது. குறுகலான சாலையாக இருந்ததால் ரம்யா வீட்டு அருகே உள்ளவர் வீட்டின் முன்பு சாக்கடை மேல் போடப்பட்டிருந்த சிமெண்ட் ஸ்லாப்பில் நிறுத்த கூறியுள்ளார். இதனை கேட்ட சுந்தர்ராஜன் என்பவர் என் வீட்டு வாசலில் உள்ள ஸ்லாப் மேல் வண்டியை ஏன் நிறுத்த சொல்கிறாய் என்று கூறி தகாத வார்த்தைகளால் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த பெண்ணை தாக்கியும் உள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த எரிவாயு சிலிண்டர் ஆட்டோ ஓட்டுநர் அருண் தடுக்க முயன்றார். அவரையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்து ரம்யா கூறும்போது, வணக்கம், என் பேர் வந்து ரம்யா. நான் வந்து ஜிஎன் மில்ஸ் கிட்ட உருமண்டாபாளையத்துல சாஸ்திரி நகர்ங்கிற வீதியில நான் குடியிருக்கேன். அங்க வந்து இன்னைக்கு வண்டி வந்து ஆப்போசிட் பையனும் வண்டி வந்து சிலிண்டர் வண்டி நிக்குது. எங்களுக்கு வந்து ரோடு வந்து பாதாள சாக்கடை வேலை நடக்குது. ரோடு வந்து சின்ன ரோடுங்க. அதனால ஒரு வண்டி வந்தா இன்னொரு வண்டி வர முடியாது. சிலிண்டருக்காரு வண்டியை நிறுத்திட்டு சப்ளை பண்ண போயிட்டாருங்க. அவர் வண்டி எடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி எந்த வழியில வரலான்னு சொல்லுங்கன்னு கீழே வந்து என்னன்னு பார்க்க வந்தப்போ முன்னாடி தோண்டி போட்டிருக்குங்க. பையனும் வந்துட்டான் பாதி தூரம். வண்டியை அந்த வழியில ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அதனால நான் வந்து நின்றுட்டு அந்த ஆட்டோக்காரரை கொஞ்சம் ஏற்றிட்டு ஆப்போசிட் வீட்டுக்கிட்ட அந்த டிச்சு இதை ஒட்டி ஸ்லோப்பு போடுவாங்க, அது மேலே கொஞ்சம் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் ஏற்ற சொல்லிங்க. அந்த ஸ்லோப்பு மேலே நம்ம காரை கொஞ்சம் ஏற்றினா அவர் ரிவர்ஸ் போயிடுவார், நம்ம போயிடலான்னு சொல்லவும் அந்த செங்காலியப்பன் சொல்லி அங்கே இருக்கிறாருங்க. அவர் வீட்டு மேலே தான் ஏற்ற சொன்னேன். அவர் வந்து அங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவர் வந்து லேடிஸ்னாவே கெட்ட வார்த்தையை போட்டு எக்ஸஸ் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை காமனா பேசுவார், அடுத்த வார்த்தை நீ யார், அவர் அப்படி பேசக்கூடிய ஆளுதான். போட்டு நீ என்ன என் வீட்டு வாசல் வந்து நிறுத்த சொல்றேன்னு நான் வந்து கேட்டேன். கார்பரேஷன் ஏரியா மேல வந்து நிறுத்துறது தப்பு இல்லைங்க, நிறுத்த போறது இல்லை, நிறுத்திட்டு எடுக்கத்தானே போறோம்னு. என் வீட்டு வாசல் எல்லாம் நிறுத்தக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணவும் நாங்க என்ன பண்ணோம், சரி அந்த ஆள் இப்படி பேசுற அவங்கள வந்து கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்ட்டு நாங்க என்ன பண்ணோம், சரி சிலிண்டருக்காரர் நானுமா ரிவர்ஸ் எடுடாத்தவங்க நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டோங்க ரோட்டுக்கு. அதோட அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நாங்கள் ரோட்டுக்கு போயிட்டோம். சிலிண்டருக்காரர் ரொம்ப நேரம் ஆகி வெளியில வரல. அதுக்கப்புறம் போய் என்னன்னு பார்த்தா அவர் வண்டி வந்து டயர் வந்து உள்ள இறங்கிருச்சு. இறங்கவும் வண்டி அந்த வண்டி வந்தாதான் வேற எல்லா வழியும் க்ளோஸ். எங்க வீட்டுக்கு நான் திருப்பி வீட்டுக்குள்ள போகணும்னாலும் எனக்கு போக வழியில் அந்த வண்டி வந்தாதான் நாங்க வீட்டுக்குள்ள போக முடியும். அதனால சிலிண்டர்ல இறக்கி இது பண்ணலாம்னு சொல்லி நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிலிண்டருக்காரர் வந்து இறக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த செங்காலியப்பனோட பையன் ராஜேஷுங்கிறவர் ஒரு 1/2 hour இருக்கும், நான் அவர்கிட்ட பிரச்சனை அவர் பண்ணி இது பண்ணி 1/2 hour கழிச்சு அவர் ஒரு இரும்பு ராடோ அருவாளை தூக்கிட்டு என் வீட்டு வாசல்ல எங்க வீட்டு வாசல் ஏற்றி நிறுத்த சொல்றதுக்கு நீ யாரு, வெட்டினா பாரு கொன்னனா பாருன்ட்டு வர்றத ஆவேசமா கொலை முயற்சியில அடிக்கிற மாதிரி இழுத்துட்டு வரா. எல்லாரும் நிறுத்துறாங்க, மீறிட்டு வராரு. எனக்கும் பயம் வந்துருச்சு, ஏன்னா வேற யாரும் இல்லை, பையன் ஒருத்தர் இருக்கா, சிலிண்டருக்கார் தான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இவங்க நீங்க போங்க ஆண்டி நிக்காதீங்க காருக்கு போங்கன்னு நான் போக போயிட்டே இருக்கும்போது வீடியோ எடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷ் வந்து அந்த சுந்தர்ராஜன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, சும்மா வந்து அவர் வந்து நின்றுட்டு இருந்தவர் என்ன தோணிச்சுன்னு தெரியலைங்க, அப்படியா வந்து என் கையை பிடிச்சி இழுத்து வயிற்றோட எட்டி உதச்சி கீழே போட்டு அடிச்சு கொலை முயற்சி விட்டா வந்து தடுக்கலைன்னா என்னை நீ கொண்டிருப்பாங்க. அங்க வந்து எனக்கு ஒரு உத்தரவாதமே கிடையாது. லேடிஸ்ன்னு கூட பார்க்காம இந்த அளவு கை வைக்கிறதுல சுத்தமா நல்லா இல்லைங்க. அங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். நாங்களும் குழந்தையெல்லாம் வச்சிருக்கோம். இவங்களுடைய அகாரிஜத்துக்கு சுத்தமா அவர் பாயை திறந்தாவே அவங்க பசங்களாட்டு எல்லாரும் வந்து அவங்கள கேட்கறக்கு ஆள் இல்லாத மாதிரி அப்படிதான் நான் வைக்கிறதா ரத்தங்கிற மாதிரி யாரும் அந்த ஏரியால போகக்கூடாது பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை தான் ஓவரா விடுறாங்க. இது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு இது வேணும்.